6xன் 4ஆம் அடுக்கு y வர்க்கம் கீழே 3x வர்க்கம் y. இதுக்குரிய விடை என்னன்னு இப்போ நாங்கள் எழுத போகிறோம். இதை நிறைய வழியில் செய்யலாம். அதாவது விரிவாக்கம் எழுதியும் எழுதலாம். நாங்கள் விரிவாக்கம் செய்யாமல் நேரடியாக சுருக்குவோம். மேலே 6 கீழே 3 அதை ரெண்டையும் 3ஆல் சுருக்கலாம். 3 சுருக்கினா 1, 6 3ஆல் சுருக்கினா 2, 6 3ஆல் சுருக்கினா 2. இதில் விரிவாக்கம் செய்யும் எழுதியும் செய்யலாம். நாங்கள் அப்படி நேரடியாக சுருக்கலாம். எக்ஸ் வர்க்கம், எக்ஸ் வர்க்கத்தை எக்ஸின் 4ஆம் அடுக்கையும் சுருக்கினா எக்ஸ் வர்க்கம் மிச்சம். அதாவது எக்ஸின் 4ஆம் அடுக்கு எக்ஸ் 4 தடவை பெருக்கப்பட்டிருக்கு, எக்ஸ் 2 தடவை பெருக்கப்பட்டிருக்கு. எக்ஸ் 2 தடவை பெருக்கப்பட்டிருக்கிறத பற்றினா எக்ஸ் 4 தடவை பெருக்கப்பட்டிருக்கிறதுல எக்ஸ் 2ஆம் அடுக்கு மிச்சம். அதே மாதிரி வையின் 1ஆம் அடுக்கு இருக்குது, மேலே வையின் 2ஆம் அடுக்கு இருக்குது. இதையும் சுருக்கினா ஒரு y மிகுதி. அப்போ மேலே மிகுதியாக இருக்கிறது 2x வர்க்கம் ஒரு y மிச்சம் இருக்குது. கீழே 1 தான் மிச்சம் இருக்குது. அப்போ நேரடியாக விட வந்து 2x வர்க்கம் y. இதை நாங்கள் விரிவாக்கம் எழுதியும் எழுதலாம். இதே விரிவாக்கம் எழுதி செய்கிறது ஏற்கனவே இருக்குது, வினா பார்த்துருந்தோம். அந்த வழியிலையும் செய்யலாம். அதுக்கும் அதே மாதிரி 6 தர எக்ஸின் 4ஆம் அடுக்குன்ற எக்ஸ் 4 தடவை பெருக்கப்பட்டிருக்குன்னா தான் 4 தடவை போட்டு பெருக்கணும். y 2 தடவை பெருக்கப்பட்டிருக்கு, மேலே y 2 தடவை பெருக்கப்பட்டிருக்குது. கீழே 3 தர எக்ஸ் 2 தடவை பெருக்கப்பட்டிருக்குது, y ஒரு தடவை பெருக்கப்பட்டிருக்கு. மேலே சுருக்கின மாதிரி இப்போ வெட்ட வேண்டியதான் பார்த்து 3ஐயும் 6ஐயும் சுருக்கினா 2, இங்கே ஒரு எக்ஸ், இங்கே ஒரு எக்ஸ், இங்கே ஒரு எக்ஸ், இங்கே ஒரு எக்ஸ். அதே மாதிரி வையையும் வெட்டினா மிகுதியாக இருக்கிறது பார்த்துக்க வேண்டியதான். 2 மிகுதி இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, எக்ஸின் 2ஆம் அடுக்கு இருக்குது. அதே மாதிரி இங்கே ஒரு y இருக்குது, வையின் 1ஆம் அடுக்கு இருக்குது, கீழே 1. அதுதான் இங்கே ஏற்கனவே விடையாகவும் வந்திருக்கு எங்களுக்கு. இதுக்கும் ஒரே விடை தான். விரிவாக்கம் எழுதியும் செய்யலாம், அல்லது நேரடியாக சுருக்கி எழுமண்டா நேரடியாகவும் இதை சுருக்கி எழுதிவிடலாம். 2 வழியிலையும் ஏற்கனவே பார்த்துருந்தோம், இந்த காணொளியிலையும் 2 வழியிலையும் பார்த்துருக்கோம். இது ஒரு சின்ன வினாக்கள் தான், இலகுவாக எழுதிட்டு போயிடலாம். இதே மாதிரி அடுத்த வினாவாக நாங்கள் பார்க்க போகிறது 4x வர்க்கம் y, 6xy, 3y வர்க்கம். இதுகின்ற போமாசி எப்படி காண்றது, போமாசி என்ன பெருமானம் பெறும் என்று தான் நாங்கள் அடுத்ததாக பார்க்க போகிறோம். போமாசி காண தெரிஞ்சால் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். நாங்கள் இது சம்மந்தமாக விளக்கமாக அடுத்த காணொளியில் பார்ப்போம்.